ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிப்பியில் பார்க்க போகிற டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம், எல்லா இடத்துல படுற மாதிரி. இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மேலே இருக்கிற முட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது எல்லாம் சமமாக வெந்து வரணும். 1 நிமிஷம் போல் நல்லா குக்காகி வரட்டும். இப்போ நல்லா குக்காயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த முட்டை சாதம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். திருப்பி போட்டாச்சு. இப்போ திருப்பி போட்ட சைட் நல்லா வெந்து வரட்டும். 2 பக்கம் நல்லா குக்காயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஆற விட்டுறலாம். ஆறி வந்த முட்டையை இந்த மாதிரி முதல்ல ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதோ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. அடுத்ததாக இதில் குடமிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்த உடனே ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும். குடமிளகாய் ஆஃப் குக் வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இரநூறு கிராம் அளவுள்ள பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுறதோட ஃபோக் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடையாமல் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி முட்டை சாதத்தை உங்களுடைய குட்டீஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை சாதம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.